வெல்கம் டு நினைவில் வைப்போம் சேனல். இது பொது அறிவுக்கான களம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பெரிய புராணம் தொடர்பான செய்திகளை வினா விடை வடிவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருத்தொண்டர் தொகை பாடியவர் விடை சுந்தரர். சேக்கிழாரின் இயற்பெயர் என்ன? விடை அருண்மொழித்தேவர். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என சேக்கிழாரை போற்றியவர். விடை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர். விடை திரு வி க, அதாவது திரு வி கல்யாண சுந்தரனார். பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த காலம்? விடை கிபி 12ஆம் நூற்றாண்டு. பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எது? விடை காஞ்சிபுரம். நீர்நாடு என போற்றப்படும் நாடு எது? விடை சோழ நாடு. சேக்கிழார் புராணம் பாடியவர்? விடை உமாபதி சிவாச்சாரியார். தமிழின் முதல் கள ஆய்வு நூல்? விடை பெரிய புராணம். பெரிய புராணத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை? விடை 2. பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் யாது? விடை திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணத்தில் இடம்பெற்றுள்ள முதல் சருக்கத்தின் பெயர் என்ன? விடை திருமலை சருக்கம். பெரிய புராணம் எத்தனையாவது தேசிய காப்பியம்? விடை 2வது. திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர்? விடை நம்பியாண்டார் நம்பி. அடியிற் கண்டவற்றுள் சேக்கிழார் சிறப்பு பெயர் அல்லாதது எது? விடை காப்பிய தலைவன். இதில் பார்த்தீங்கன்னா ஏ பி சி இது மூணுமே சேக்கிழாருடைய சிறப்பு பெயர். ஏ தெய்வ சேக்கிழார், பி தொண்டர் சீர் பரவுவார், சி உத்தம சோழ பல்லவர். இது எல்லாமே சேக்கிழாருடைய சிறப்பு பெயர். பெரிய புராணம் ஒரு டேஷ் காப்பியம்? விடை சைவ காப்பியம். பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தரின் வரலாறு மட்டும் எத்தனை செய்யுளில் கூறப்பட்டுள்ளது? விடை 1256. பெரிய புராணத்தில் இடம்பெறும் கடைசி சருக்கத்தின் பெயர்? விடை வெள்ளானை சருக்கம். பிற மொழி கலப்பின்றி தமிழுக்கே உரிய நூல் என அழைக்கப்படும் நூல்?
விடை பெரிய புராணம். குன்றத்தூர் கவிகோமான் என்று அழைக்கப்படுபவர்? விடை சேக்கிழார். குலோத்துங்க சோழன் அவையில் தலைமை அமைச்சராக இருந்தவர்? விடை சேக்கிழார். பெரிய புராணத்தில் எத்தனை சிவனடியார்களை பற்றி கூறப்பட்டுள்ளது? விடை 72. உத்தம சோழ பல்லவர் என்று அழைக்கப்படுபவர்? விடை சேக்கிழார். சேக்கிழார் பாடிய முதல் பாடலுக்கு அடி கொடுத்தவர் யார்? விடை சிவன். அதாவது சிவபெருமான் கடவுளே அடியெடுத்து கொடுத்ததா கூறப்படுகிறது. உலகெல்லாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல் எது? விடை திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணம் எழுதிட துணை நின்ற நூல் எது? விடை திருத்தொண்டத் தொகை. பெரிய புராணத்தில் மூத்த திருநாவுக்கரசு வாழை குருத்து அறியும் போது பாம்பு தீண்டியது? விடை உள்ளங்கையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.